தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வந்த 22 பிக்குமாரும் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார்கள். இது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற செய்திகளை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கின்ற ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களை மிக விரைவில் கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வருவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சூளுரைத்திருக்கின்றார். எனவே அது குறித்தும் பார்க்கலாம். அதேவேளையில் இலங்கையில் உருவாகியிருக்கின்ற ஒரு புதிய பிரச்சினை காரணமாக 3000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இலங்கையில் இணைய வழி மோசடியில் ஈடுபட்ட 37 சீன நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்ட விதம் தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களையும் விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு வரும்போது போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வந்த பிக்குமார், அதாவது 110 கோடி ரூபாய் பெறுமதியான 110 கிலோ எடையுள்ள குஷ் போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வந்த பிக்குமார் கடந்த 7 நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அதாவது நீதிமன்றத்தில் முற்படுத்தாமல் போலீசார் தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்கள் தடுத்து வைத்திருந்தார்கள். பிறகு 7 நாட்கள் கழித்து இன்று நீதிமன்றத்தில், சனிக்கிழமை நீதிமன்றத்தில் அவர்கள் முற்படுத்தப்பட்டிருந்தார்கள். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அவர்கள் 22 பேருமே முற்படுத்தப்பட்டிருந்தார்கள். அப்ப நீதிமன்றத்துக்குள்ள விரைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படிகளில் ஏறி விரைக்குள்ள முகம் எல்லாத்தையும் மூடிக்கொண்டு, என்னடா நிறைய மீடியாக்காரர் போட்டோஸ் வீடியோஸ் தானே, அப்போ அதில் தெரியக்கூடாதுக்காக முகம் எல்லாத்தையும் மூடி கட்டிக்கொண்டு நீதிமன்ற படிகளில் ஏறி வேகமாக போனதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. மானமே போயிட்டு தான் முகத்த முடியும் நேரம். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தாய்லாந்தில் போயிருந்தோண்டு ஒவ்வொருத்தரும் வேற வேற உடுப்புகளை போட்டு, எங்களை மாதிரி சாதாரண உடுப்புகளை போட்டுக்கொண்டு அங்கே செய்த அட்டகாசங்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் பரவிட்டுது எல்லாற்ற முகத்தோடையும். அந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவினு தானே, முழுசா நினைஞ்சா பிறகு முக்காடு எதுக்குன்னு சொல்லி, அதே மாதிரி எல்லாற்ற போட்டோஸும் வெளியில் வந்துட்டுது. இனி முகத்த மூடி என்ன செய்கிறது, இருந்தாலும் முகமெல்லாத்தை மூடிக்கொண்டு இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வந்தார்கள் அந்த 22 பேரும். பிறகு நீதிபதி இந்த மாதம் 12ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இனி அந்த விளக்கமறியல் கட்டம் கட்டமாக நீடிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். சரி, இந்த 22 பேரும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார்கள். இன்னும் ஒரு ஆள் இருக்காரு தானே, இந்த 22 பேரையும் அரேஞ்ச் பண்ணின ஒரு ஆள், அதாவது அமிதானந்த தேரர் என்று சொல்லி ஒரு ஆள் ஒளிச்சிருந்து பிடிபட்டார். அவர் களுத்துறையில் ஒரு இடத்துல ஒளிச்சிருந்து பிடிபட்டவர். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவரை மட்டும் விசேஷமாக தனிய நீதிமன்றத்தில் முற்படுத்துறதுக்கு இருக்கிறார்களா. ஏனென்று சொன்னால் அவருக்கு மேல நிறைய கேசுகள் இருக்குது. அவர் மிக மிக முக்கியமான ஒரு ஆள். இதுக்கு முதலும் நிறைய பேரை தாய்லாந்துக்கு அனுப்பி போதைப் பொருட்களை கடத்திக்கிறாராம். 23 வயதுடைய அந்த பிக்கு. எனவே நாளை ஞாயிற்றுக்கிழமை அவர் விசேஷமான முறையில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கின்ற ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த ஏனையவர்களை மிக விரைவில் நாட்டுக்கு அழைத்து வருவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சூளுரைத்திருக்கின்றார். நேற்று மகரகம பகுதியில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் உரையாற்றும் போதுதான் இந்த ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கார். முக்கியமான 3 விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார். அந்த 3 என்னென்னு பார்ப்போம். முதலாவது இந்த ராஜபக்ஷ குடும்பத்தில் இருக்கிற மெட்டாக்களை கைது செய்து கூட்டிக் கொண்டு வார் என்று சொல்லி, அதாவது சர்வதேச பிடியான இருக்குதானே ரெட் நோட்டீஸ் விட்டண்டாலும் அவர்களை நான் கைது செய்து கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கான அந்த விசாரணைகள் நெருங்கி கொண்டு வருது. கனகாலம் அங்கே இருக்க இயலாது. அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக நிறைய வழக்குகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. அவரோ வரமாட்டன் என்று சொல்லி அமெரிக்காலேயே இருக்கிறார். எனவே இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டிக் கொண்டு தானே வேணும். அதனால மிக விரைவில் அவர்களை அழைத்து வருவேன் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கார். இது முதலாவது. ரெண்டாவது தாங்கள் நாட்டை பொறுப்பேற்கக்குள்ள, அதாவது என்பிபி அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்கக்குள்ள நாடு வங்குரோத்து நிலைமையிலான் இருந்தலாம். எனவே நாட்டை வங்குரோத்து நிலைமைக்கு உள்ளாக்கின அவர்கள் அதாவது எதிர்க்கட்சியில் இருக்கிறார்கள் இப்ப பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, நாட்டை முன்னேற்றணும் என்று சொல்லி காய்ச்சி கொண்டிருக்கிறோமாம். மேடமடியாக காய்ச்சி கொண்டிருக்கிறோமாம். நாட்டை கெடுத்து குட்டிச்சோறாக்கின நீங்களே அப்படி கதைக்கலாமா என்று சொல்லி ஜனாதிபதி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான எதிர்க்கட்சியாக்கள் இருக்கிறது தானே, அவையில் சொல்ற கருத்துக்களுக்கு ஊடகங்களும் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கின்றன என்று சொல்லியும் ஜனாதிபதி சொல்லியிருக்கார். அதாவது நாட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அந்த நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லணும். சொன்னால் தான் அது மக்களுக்கு தெரிய வரும், மக்களுக்கும் அது சந்தோஷமா இருக்கும், ஓரளவு நிம்மதியா இருக்கும். ஓஹோ, இந்த புதிய அரசாங்கம் நல்ல விஷயங்களை செய்யுதுன்னு சொல்லி. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கொழும்பில் இருக்கிற நிறைய ஊடகங்கள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நெகட்டிவான விஷயங்களை தான் தூக்கி தலைப்பில் போடுவினோம். இந்த அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் செயல்படுவினோம். ஏன் சொல்லுங்க பாப்போம். நிறைய ஊடகங்கள் கொழும்பில் இருக்கிற நிறைய ஊடகங்கள் எல்லாம் அந்த ஐக்கிய தேசிய கட்சியின் கொஞ்சம் ஊடகங்கள், பிறகு மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் அவர்களுக்கு சார்பாக உருவாக்கப்பட்ட ஊடகங்கள், இந்த மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்கள் எல்லாமே இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிரான ஊடகங்கள்லாம். அதில் இப்படியான பிரச்சாரங்கள்லாம் வருதுன்றதையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார். மூன்றாவதாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சுட்டி காட்டியிருக்கார். அது எங்களோட சம்பந்தப்பட்ட
சொல்லப்பட்டது. என்னென்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டில் நாட்டில் நிறைய அநியாயங்கள் நடந்தது, நிறைய போர்க்குற்றங்கள் நடந்தது. அப்போ அந்த அநியாயங்களையும் போர்க்குற்றங்களையும் வந்து அப்படியே கடந்து போக நான் விட மாட்டேன், அதாவது காலம் கடந்து போச்சுது, நீண்ட காலம் ஆயிட்டுன்னு சொல்லி சில பேர் அதிலிருந்து தப்பெல்லாம் தானே, அப்படியெல்லாம் விட மாட்டோம், அதுக்கான தண்டனையும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நேற்று மகரகம பகுதியில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கூறியுள்ளார். நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்து தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த, அதாவது இணைய வழி மோசடியில் ஈடுபட்டிருந்த 37 சீன நாட்டவர்கள் வந்து அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது போலீசாருக்கு வந்து ஒரு தகவல் கிடைச்சது. என்ன தகவல் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்கணும், நிறைய சீனாக்காரர்கள் இருக்கணும், போகிறதும் பாரதுமாக இருக்கணும், ஏதோ சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகள் அங்கே நடக்குது போல கிடக்குது என்று சொல்லி போலீஸுக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைச்சது. அப்போ அந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தலங்கம என்ற இடம் இருக்குத்தானே, அங்கே இருக்கக்கூடிய கொஸ்வத்தை என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் தான் அந்த வீடு இருக்குது. அப்போ அந்த கொஸ்வத்தையில் இருக்கிற வீட்டில் உங்களுக்கு என்ன அலுவல், நிறைய போகிறதும் பாரதமாக இருக்கிறீங்கள் என்று சொல்லி போட்டு போலீஸ் பின்னாலேயே போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே மொத்தம் 37 சீன நாட்டவர்கள் இருக்கணுமாம். ஒருத்தருக்கும் விசா கிடையாது, அதாவது டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்கணும், 3 மாத விசாவில். அதுக்கு பிறகு விசா வந்து ரினியூ பண்ணவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா அங்கே இருக்கணுமாம் 37 பேர். பிறகு சரி என்று வீடு முழுக்க செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமான பொருட்கள், ஏதோ கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி இருக்காம் பார்க்க. ஏனென்று சொன்னால் 35 கம்ப்யூட்டர்ஸ் அதுக்குள்ளே இருந்ததாம், அது கைப்பற்றப்பட்டது. அதுக்கு பிறகு 37 லேப்டாப்ஸ் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் என்னத்துக்கு, எல்லாம் இந்த இணைய வழி மோசடியில் ஈடுபடத்தான். அது மட்டும் இல்லாமல் 147 கையடக்க தொலைபேசிகள், மொபைல் ஃபோன்ஸ் வந்து 147 கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 100 சிம் அட்டைகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வளோத்தையும் வச்சு கம்ப்யூட்டர்கள், லேப்டாப்புகள், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த இலங்கையில் வந்து இப்போ நிறைய இணைய வழி மோசடி நடக்குது தானே. நிறைய பேருக்கு வந்து எஸ்எம்எஸ்கள் அனுப்புறதும் அதில் வந்து ஹேக் பண்ணுறது மட்டும் சொல்லி கணக்க பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு தானே. எல்லாத்துக்கும் பின்னணியில் இருக்கிறது இவர்களாகத்தான் இருக்கலாம் என்று சொல்லி, அதாவது இந்த ஒரு குரூப் மட்டும் இல்லை, இதே மாதிரி கணக்க குரூப்புகள் கடந்த காலத்திலே வந்து நிறைய பேர் வந்து பிடிபட்டவே. அன்றைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரேடியாக 140க்கும் அதிகமானவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரூப்பாக இருக்கக்கூடிய ஆக்கள் தான் காரணம் என்று சொல்லி இப்போ அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிக விரைவில் இவர்கள், அதாவது கடவத்தை நீதவான் நீதிமன்றத்தில் இவர்கள் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இவர்களுக்கும் நாட்டில் நடக்கிற ஏனைய குற்றச் செயல்களுக்கும் என்ன விதமான கனெக்ஷன் இருக்குது, இவைகள் மட்டும்தான் ஆக்களா அல்லது இவைக்கு பின்னால் வேறு யாரும் இருக்கணுமா, இவர்களை மாதிரி வேறு ஏதாவது குரூப்புகள் இருக்கான்னு சொல்லி சகல விதமான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்த செய்தியும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு செய்தி தான். போலீசார் வந்து முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து இந்த இணைய வழி மோசடிகள், அதிலே மிக முக்கியமாக வாட்ஸ்அப்பில் வந்து லிங்குகள் அனுப்புறது. அப்புறம் அதை கிளிக் பண்ணோன்னா அதை அப்படியே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப், உங்களுடைய மொபைல் ஃபோனை வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணுறது. அப்புறம் அதில் இருக்கிற முக்கியமான தகவல்களை ஊடுருவி எடுக்கிறது. இந்த மாதிரியான வேலைகள் அதிகமாக நடக்குது தானே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 3000 பேர் வரையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லி போலீசார் ஒரு எண்ணிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். என்ன சொன்னால், பாதிக்கப்பட்டார்கள் தொடர்ந்து போலீஸுக்கு போய் முறைப்பாடு கொடுப்பார்கள் தானே. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் 3000 பேர் வரையில் பாதிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபலமான தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், துறை சார்ந்த நிபுணர்கள் எல்லாரும் அடக்கமா, எல்லாரும் காசுப்பட்டு. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி வார மெசேஜை வந்து உங்களுக்கான அந்த காசுக்கான ஆசையை தூண்டும். ஏன்னு சொன்னால் காசு பணம் என்று சொன்னால் எல்லாருக்கும் விருப்பம் தானே. அதுதான் எங்களுடைய ஒரு வீக் பாயிண்டாகவும் இருக்குது. எனவே அதை பயன்படுத்தி அந்த காசு உழைக்கலாம், வீட்டில் இருந்தோடே கோடிக்கணக்கில் உழைக்கலாம்னு சொல்லி ஆசையை தூண்டினோன்னு அப்போ எல்லாருமே அந்த லிங்கை கிளிக் பண்ணுறது. ஓஹோ, உண்மையிலே உழைக்கலாம் போல நடக்குன்னு சொல்லி அப்போ அதை கிளிக் பண்ணோன்னா அதோட சரி கதை. இந்த மாதிரி மாட்டுப்பட்டாக்களை வந்து தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், துறைசார் நிபுணர்கள் என்று சொன்னால் அப்போ சாதாரண மக்கள் இப்படி நான் சொல்லுங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து மாட்டுப்பட்டு இப்போ வந்து 3000 பேர் வரையில் சிக்கியிருப்பதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே போலீஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து ஏதாவது லிங்க்ஸ் வந்தாலோ அல்லது ஃபைல்ஸ் வந்தாலோ தயவு செய்து ஓப்பன் பண்ண வேண்டாம். அது தெரியாத ஆட்கள்கிட்ட வந்தால், தெரியாத நம்பர்லேருந்து வந்தால் தயவு செய்து ஓப்பன் பண்ண வேண்டாம். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், நல்லா பழகின ஒரு ஆள் போல கிடக்கே என்று சொல்லி உங்களுக்கு ஒரு லிங்க் வந்தாலுமே கூட நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த லிங்கை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு அந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கிறீங்க, அது நீங்களாம் போட்டீங்களான்னு கேளுங்க. இப்போ கேட்குறதுல என்ன குறைய போகுது, கேட்டுட்டு ஓ நான் தான் அனுப்பினான்னு பாருங்கன்னு சொன்னால் பாருங்கள். இல்லை நான் அனுப்பலைன்னு சொன்னால் அதை துறக்கவே வேண்டாம், அப்படியே அதில் வச்சு டிலீட் பண்ணலாம். ஓப்பன் பண்ணாமலே டிலீட் பண்ணலாம், அப்படியே பிடிச்சி டிலீட் பண்ணி விடுங்க, அதை திறக்கவே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேக்கர்ஸ் வந்து பயங்கர புத்திசாலிகள். என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்போ உங்களோட ஃபோனை வந்து ஹேக் பண்ணி போட்டு நீங்கள் வந்து அடிக்கடி யாரோட கதைக்கிறீங்கள், உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் யாருன்றதை வடிவாக ஒப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து வேறு மொழிக்காரராக இருந்தாலும், அப்போ நாங்கள் தமிழில் கதைக்க
கதைக்கிறது அவைக்கு எப்படி தெரியும், அல்ல தமிழில் வந்து தொடர்பு கொள்வது அவைக்கு எப்படி தெரியும் என்று சொல்லலாம். இல்லை, எல்லாம் அவைக்கு நல்லபடியாக தெரியும். எனவே உங்களுடைய நெருங்கிய வட்டாரம் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய நம்பர்களை கண்டுபிடிச்சு பிறகு அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் போடுற மாதிரியே மெசேஜ் போட்ட உடனே நீங்கள் நினைப்பீங்க உங்களோட ஃப்ரெண்ட், உங்களோட சித்தப்பா, உங்களோட சொந்தக்காரர், உங்களோட பெரியப்பான்னு சொல்லி அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அங்கே வந்த மெசேஜ் வந்து அவர்களால் அனுப்பப்பட்ட மெசேஜாக இருக்காது, எல்லாம் இந்த ஹேக்கர்ஸ் என்ற விளையாட்டு என்று சொல்லி போலீசார் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எனவே அனைவரும் பாதுகாப்பாக இருப்போம்.